அடே முக்கன் படுத்த ஈசனே, உனக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தால் நான் வருவது தெரியாமல் பஞ்சனையிலே உன் மனைவியோடு கொஞ்சம் கொண்டு இருக்கின்றாயா? எப்பொழுது எனக்கு நீ மரியாதை தரவில்லையோ அப்போது முதல் கொண்டு நீ சுடுகாடு செல்லனுமே பிணங்கள சென்று சுத்த பிணங்களை தின்ன வேண்டும் என்று கொடுத்தாரே. இப்பொழுது அந்த சாபமானது பழிக்கின்றதே கண்ணே. வேண்டாம் என்று உரைத்தேன். அப்போது என் வார்த்தையை கேட்டிருந்தால் எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா கண்ணே? நான் சுடுகாடு முன்பின் சென்றால்தான் சுடுகாடு தெரியும் என்பார்களே. எனக்கு அந்த சுடுகாடு எங்கு இருக்கின்றது என்று ஒன்றுமே தெரியவில்லையே. என் பார்வையெல்லாம் மங்கி விட்டது பார்வதா. நான் இப்பொழுது குருடனெல்லாம் பாவியாக இருக்கின்றேன். நான் சுடுகாடு எப்படி செல்வது என்று தெரியவில்லை. நான் சுடுகாடு செல்ல போறேன். நிறையாசியாக போய்விட்டது. நான் கட்டி வைத்த மனக்கொட்டையெல்லாம் மண்ணில் போய்விட்டது. சுவாமி, என்னை வந்து சிறையிட்டு போகக்கூடாதா? என் வாழ்க்கை எழுதிவிட்டது. அழிந்தது அழிந்தது
என்றே யாரும் இல்லை என் ஆசை அழிந்ததே. இப்படி கண்ணீட்டு கதறிக் கொண்டிருக்கிறேனே, அழ வேண்டா கங்கா அப்படி என்று என் சுவாமி வந்து சொல்ல போகிறாரா? இல்லை, வைகுந்த வாசன், எம்பெருமான், நாராயணன், கோவிந்தன், கோபாலன், கண்ணா கமல கண்ணா, உன் தங்கை படும் துயரத்தை பார். அந்த ஜெயமதாசுரன் என்னை கொண்டு வந்து சிறை வைத்து விட்டானே, இப்போது நான் எத்தனை நாளைக்கு தான் அந்த சிறையில் வாடிக்கொண்டிருப்பேன்? இறைவா, என்னை வந்து கொண்டு வந்து மறைத்து விட்டானே. அரும்பான என் வாழ்விலே வானதி அலையாகி கனலாகி காணலானதே காணலானதே. போதி விரும்பாத புயல் வந்ததேனோ, தீராத துன்பம் விரும்பாத இன்பம், தீராத துன்பம் விரும்பாத இன்பம், அலை மீது கடலோரும் கரையானே அருவான என்பார்கள். நிலையான செல்வமே நிலையான தெய்வமே சுவாமி, நிலையான செல்வமே விளையாடும் தெய்வமே நான் இங்கே என் சுவாமி.
பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் இதயத்திலே லட்சுமியை தாங்கி எப்பொழுதுமே பக்தர்களுக்கு அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்துக் கொண்டிருக்கும் கடவுள் இந்த பார்க்கடல் வாசன் பரந்தாமன். இந்த பரந்தாமன் 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. ஆகையினால் சிலவற்றை கூறுகிறேன், அதை மட்டும் கேளுங்கள் போல் இருந்தால் நான் கொண்ட அவதாரம் தச அவதாரம் நான் கொண்ட அவதாரம் தச அவதாரம் கோமுகனை வெல்ல மச்சவதாரம் தொந்தி கவலத்திலே பிறந்தவன் பிரம்மன். அந்த பிரம்மன் கரத்திலே இருப்பது 4 வேதங்கள். ரிக்கியசூர் சாம அதனுடன் சொல்லக்கூடிய 4 வேதங்களை கவர்ந்து சென்றான். சோமகாசூரன் ஆழி என்று சொல்லக்கூடிய கடலிலே மறைந்து விட்டான். அவனை அழிப்பதற்காக மச்சம் என்று சொல்லக்கூடிய செவ்வேல் கெண்டை மீன் அவதாரம் எடுத்து ஆழி என்று சொல்லக்கூடிய கடலிலே மூழ்கி அவனை அழித்து அந்த வேதங்களை கொண்டு வந்து என்னுடைய மகனத்திலே கொடுத்திருக்கிறேன். அதற்காக நான் எடுத்த அவதாரம் முதல் அவதாரம் மச்சவதாரம். இருந்தாலும் நான் கொண்ட அவதாரம் அவதாரம் நான் கொண்ட அவதாரம் அவதாரம் வெண்பன்றி அவதாரம் சோழிங்காபுரி பட்டத்தை பரிபாலித்து வரக்கூடிய இரணின் தம்பி இரணியாக்குதன் எந்த பூமியையே பாயாக சுழற்றினான். பூமாதேவி ஓடி வந்தால் என்னிடத்திலே முறையிட்டான். ஆகையினால் அவன் என்ன செய்தான்? எனக்கு பயந்து நரகளால் கோட்டை அமைத்து அங்கே உள்ளே புகுந்து கொண்டான். அவனை அழிப்பதற்காக வெண்பன்றி அவதாரம் எடுத்தேன். அந்த நரகால் கோட்டையை கிழித்தேன். உள்ளே சென்றேன். அவனை அழித்தேன். இந்த பூமாதேவியை வீட்டேன். அதற்காக நான் எடுத்த அவதாரம் நான் கொண்ட அவதாரம் அவதாரம் பட்டணத்தை பரிபாலித்து வந்த இரணியன் எந்த ஒரு நேரத்திலும் எந்த இடத்திலும் எப்பொழுதுமே வரம் பெற்றிருந்தான். அவனை அழிப்பதற்காக நான் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அவனை வாயப்படியிலே வைத்து அங்கேயே அழித்து அந்த பிரகலாதனுக்கு அந்த மணிமொழியை சொல்லியிருக்கிறேன். அப்படி நான் எடுத்த அவதாரங்கள் பல இருந்தாலும் எப்பொழுது என் இதயத்திலே வாசம் புரிந்து கொண்டிருக்கும் லட்சுமியை சந்திக்க வேண்டும். லட்சுமி உன்னை சந்திப்பதற்காக இதோ மாயவன் வந்து கொண்டே இருக்கிறேன். நிறையாசியாக போய்விட்டது. நான் கட்டி வைத்த மனக்கொட்டை எல்லாம் மண்ணில் போய்விட்டது. சுவாமி, என்னை வந்து சிறையிட்டு போகக்கூடாதா? என் வாழ்க்கை எழுதி விட்டது. அழிந்தது அழிந்தது அழியவே சுவாமி.
இப்படி கண்ணீட்டு கதறிக் கொண்டிருக்கிறேனே, அழ வேண்டா கங்கா அப்படி என்று என் சுவாமி வந்து சொல்ல போகிறாரா? இல்லை, வைகுண்ட வாசன் எம்பெருமான் நாராயணன் கோவிந்தன் கோபாலன் கண்ணா கமல கண்ணா, உன் தங்கை படும் துயரத்தை பார். அந்த ஜெயமதாசுரன் என்னை கொண்டு வந்து சிறை வைத்து விட்டானே, இப்போது நான் எத்தனை நாளைக்கு தான் அந்த சிறையில் வாடிக்கொண்டிருப்பேன்? இறைவா, என்னை வந்து கொண்டு வந்து மறைத்து விட்டானே. அரும்பான என் வாழ்வு தேவானது, அதையாகி கனலாகி காணலானது காணலானது. போது விரும்பாத புயல் வந்ததேனோ, தீராத துன்பம் விரும்பாத இன்பம், தீராத துன்பம் விரும்பாத இன்பம், அலை மீது கடலோரும் கரையாறு அருவான என் வாழ்வு. நிலையான செல்வமே விளையாடு தெய்வமே சுவாமி, நிலையான செல்வமே விளையாடும் தெய்வமே, நான் இங்கே என் சுவாமி எங்கே, நான் இங்கே என் சுவாமி எங்கே, மழையின்றி வாடும் பயிராகினானே, மழையின்றி வாடும் பயிராகினானே, அலை மீது கடலோரும் கரை காணுவேனோ கரை காணுவேனோ, கருவானே வாழ்வுமே வானதே, கரையாகி கடலாகி காணலானதே காணலானதே.
பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் இதயத்திலே லட்சுமியை தாங்கி எப்பொழுதுமே பக்தர்களுக்கு அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்துக் கொண்டிருக்கும் கடவுள் இந்த பார்க்கடல் வாசன் பரந்தாமன். இந்த பரந்தாமன் 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. ஆகையினால் சிலவற்றை அதை மட்டும் கேளுங்கள் போல் இருந்தால் நான் கொண்ட அவதாரம் தச அவதாரம் நான் கொண்ட அவதாரம் தச அவதாரம் கோமுகனை வெல்ல மச்சவதாரம் தொந்தி கவலத்திலே பிறந்தவன் பிரம்மன். அந்த பிரம்மன் கரத்திலே இருப்பது 4 வேதங்கள். ரிக்கியசூர் சாம அதர்வன் சொல்லக்கூடிய 4 வேதங்களை கவர்ந்து சென்றான். சோமகாசூரன் ஆழி என்று சொல்லக்கூடிய கடலிலே மறைந்து விட்டான். அவனை அழிப்பதற்காக மச்சம் என்று சொல்லக்கூடிய செவ்வேல் கெண்டை மீன் அவதாரம் எடுத்து ஆழி என்று சொல்லக்கூடிய கடலிலே மூழ்கி அவனை அழித்து அந்த வேதங்களை கொண்டு வந்து என்னுடைய மகனத்திலே கொடுத்திருக்கிறேன். அதற்காக நான் எடுத்த அவதாரம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். இருந்தாலும் நான் கொண்ட அவதாரம் அவதாரம் நான் கொண்ட அவதாரம் அவதாரம் பெண் பன்றி அவதாரம் சோழிங்காபுரி பட்டணத்தை பரிபாலித்து வரக்கூடிய இரணின் தம்பி இரணியாக்குதன் இந்த பூமியையே பாயாக சுழற்றினான். பூமாதேவி ஓடி வந்தால் என்னிடத்திலே முறையிட்டான். ஆகையினால் அவன் என்ன செய்தான்? எனக்கு பயந்து நரகளால் கோட்டை அமைத்து அங்கே உள்ளே புகுந்து கொண்டான். அவனை அழிப்பதற்காக பெண் பன்றி அவதாரம் எடுத்தேன். அந்த நரகால் கோட்டையை கிழித்தேன். உள்ளே சென்றேன். அவனை அழித்தேன். இந்த பூமாதேவியை வீட்டேன். அதற்காக நான் எடுத்த அவதாரம் நான் கொண்ட அவதாரம் அவதாரம் பட்டணத்தை பரிபாலித்து வந்த இரணியன் எந்த ஒரு நேரத்திலும் எந்த இடத்திலும் எப்பொழுதுமே வரம் பெற்றிருந்தார். அவனை அழிப்பதற்காக நான் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அவனை வாயற்படியிலே வைத்து அங்கேயே அழித்து அந்த பிரகலாதனுக்கு அந்த மணிமொழியை சொல்லியிருக்கிறேன். அப்படி நான் எடுத்த அவதாரங்கள் பல இருந்தாலும் எப்பொழுது என் இதயத்திலே வாசம் புரிந்து கொண்டிருக்கும் லட்சுமியை சந்திக்க வேண்டும். லட்சுமி உன்னை சந்திப்பதற்காக இதோ மாயவன் வந்து கொண்டே இருக்கிறேன்.